மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனைப் போலே. சுவாமி, இந்திரத்யும்னன் என்ற அரசன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். சிறந்த திருமால் பக்தன். தினமும் காலை பூஜை முடித்துவிட்டுத்தான் மற்ற காரியங்களில் ஈடுபடுவான். ஒரு நாள் அகஸ்திய முனிவர் அரசனை பார்க்க வந்தார். அப்பொழுது அரசன் பூஜையில் இருந்தான். முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. தன்னை வரவேற்கவில்லை, கவனிக்கவில்லை என்று முனிவர் தப்பாக புரிந்து கொண்டு யானையாக பிறப்பாய் என்று அரசனை சபித்துவிட்டார். அரசன் ஒன்றும் சொல்லாமல் சாபத்தை ஏற்றுக்கொண்டான். கஜேந்திரன் என்ற யானையாக பிறந்தான் அரசன். யானையாக பிறந்தாலும் திருமாலிடம் இருந்த பக்தி குறையவில்லை. தினமும் மலையடிவாரத்தில் இருக்கும் தாமரை குளத்தில் இறங்கி அங்கே அழகாக பூத்திருக்கும் தாமரை மலர்களை பறித்து திருமாலுக்கு அர்ப்பணித்தது அந்த யானை. ஒரு நாள் பூ பறிப்பதற்காக தாமரை குளத்தில் இறங்கியது. அப்பொழுது யானையின் காலை முதலை கவ்வியது என்று அந்த பெண் கதையை இந்த இடத்தில் நிறுத்தினாள். பிள்ளாய், ஏன் கதையை நிறுத்திவிட்டாய் என்றார் ராமானுஜர். சாமி, யானை காலை கவ்விய முதலையை பற்றி ஒரு கதை இருக்கிறது என்று அந்த பெண் முதலை கதையை சொல்ல ஆரம்பித்தாள். ஹூ என்ற கந்தர்வன் மேல் உலகத்தில் வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தான். அதே குளத்தில் தேவலர் என்ற முனிவர் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்தார். ஹூ தண்ணீருக்குள் சென்று முனிவரின் காலை விளையாட்டுக்காக பிடித்து இழுத்தான். முனிவரின் தவம் கலைந்தது. கோபம் கொண்ட முனிவர் அந்த கந்தர்வனை தண்ணீருக்குள் முதலை மாதிரி வந்து காலை இழுத்ததனால் நீ முதலையாகப் போ என்று சபித்து விட்டார். ஹூ முதலையாக பிறந்தான். அந்த முதலைதான் யானையின் காலை கவ்வியது. யானை தன் பலத்தையெல்லாம் உபயோகித்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தது. ஆனால் முடியவில்லை. கூட இருந்த யானைகள் எல்லாம் கஜேந்திரனை கரைக்கு இழுத்தும் பயனில்லை. யானைக்கு தரையில் பலம், முதலைக்கு தண்ணீரில் பலம். ஆதி மூலமே என்னை காக்கவா என்று அலறியது. அந்த சமயத்தில் பெருமாள் வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருந்தார். கூட பெருமாளின் தேவியர்கள் பாதத்தின் பக்கம் வீற்றிருந்தார்கள். யானை குரல் மெலியதாக கேட்டவுடன் பெருமாள் சடக்கன எழுந்தார். ஏன் இப்படி பதறுகிறார் என்று தேவியர்களுக்கு புரியவில்லை. பெருமாள் புறப்பட்டார். பெருமாள் புறப்படும் சமயம் விஸ்வக்சேனர் பெருமாளுக்கு கை கொடுத்து அழைத்துச் செல்வது வழக்கம். அதனால் அவர் கையை கொடுக்க பெருமாள் அதை கவனிக்காமல் அவசர அவசரமாக கருடன் இருக்கும் இடத்திற்கு ஓடினார். பெருமாள் வழக்கமாக அணியும் பாதுகை இல்லாமல் ஓடுகிறாரே என்று விஸ்வக்சேனரும் ஒன்றும் புரியாமல் முழித்தார். பெருமாளை பார்த்த கருடனுக்கு ஆச்சரியம். பெருமாள் அணிந்த ஆடைகள், மாலைகள் எல்லாம் கலைந்திருந்தன. ராவணனுடன் செய்த யுத்தத்தில் கூட ஆடைகள் கலையவில்லையே என்று கருடன் நினைக்க, பெருமாள் சீக்கிரம் சீக்கிரம் என்று கருடன் மீது ஏறி அமர்ந்தார். எங்கே என்று சொன்னால்தானே அங்கே போக முடியும். கருடனும் புரியாமல் முழிக்கிறான். பெருமாள் பொறுமையை இழந்து கருடனை இடுப்பில் கைக்குழந்தை போல இடுக்கிக் கொண்டு ஓடுகிறார். முனிவர்களும் தேவர்களும் இந்த காட்சியை பிரமிப்புடன் பார்த்தார்கள். தன்னை விட பெருமாள் வேகமாக ஓடுகிறாரே என்று கருடனுக்கு வெட்கமாக இருந்ததாம். பெருமாள் விரைந்து வந்து ஆகாசத்திலிருந்து யானையை பார்த்தார். சக்கரத்தை ஏவினார். முதலை வாயை பிளந்தார். யானையை விடுவித்தார். யானைக்கு அப்பொழுதும் மகிழ்ச்சி ஏற்படவில்லை. யானை தன் துதிக்கையில் வைத்திருந்த அந்த ஒற்றை தாமரை மலரை பெருமாளின் திருவடியில் சமர்ப்பித்தது. வணங்கிய பின்தான் அதற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. யானையின் அன்பை பார்த்த பெருமாளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் பட்டு மேல் துண்டை உருவினார். வாயில் வைத்து ஊதி இளம் சூட்டில் யானையின் கால் புண்ணுக்கு ஒத்தடம் கொடுத்தாராம். சாமி, நீங்களே சொல்லுங்கள், ஒரு விலங்கான யானைக்கு இருந்த பக்தி கூட என்னிடம் இல்லையே, அதனால்தான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த பெண். ராமானுஜர் யோசித்துக் கொண்டிருந்தார். சாமி, என்ன யோசிக்கிறீர்கள்? பெண்ணே, நீ சொன்ன கதையை கேட்டு காஞ்சிபுரம் அருகில் இருக்கும் அஷ்டபயகரம் பெருமாள் நினைவுக்கு வந்தார் என்றார். ஏன் என்று தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? அங்கே இருக்கும் பெருமாளுக்கு 8 கை, 8 கைகளிலும் 8 ஆயுதங்கள் வைத்திருப்பார். யானைக்கு என்ன தீங்கு ஏற்பட்டதோ என்ற பரபரப்பில் கையில் கிடைத்த ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போனாராம். அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண். அது சரி, ஏன் யானை ஆதி மூலமே என்று கூப்பிட்டது தெரியுமா உனக்கு? தெரியாது சாமி, நீங்களே சொல்லுங்களேன் என்றாள் அவள். சொல்லுகிறேன். உன் தாய் தந்தையர் மூலம் நீ பிறந்தாய். உனக்கு அவர்கள் மூலம், அவர்களுக்கும் மூலம் உண்டு, எனக்கும் உண்டு.
இங்கே இருக்கும் என் சிஷ்யர்களுக்கும் உண்டு, நமக்கு நிழல் கொடுக்கும் இந்த மரத்திற்கும் உண்டு. மற்ற தேவதைகள், தேவர்கள், முனிவர்கள் எல்லோருக்கும் ஒரு மூலம் உண்டு. ஆனால் திருமாலுக்கு மட்டும் மூலமும் இல்லை, முடிவும் இல்லை என்றார். அப்பொழுது ஒரு சிஷ்யர், எனக்கு ஒரு சந்தேகம், பெருமாள் ஏன் பரபரப்பாக ஓட வேண்டும்? அவர் நினைத்தால் இருந்த இடத்தில் இருந்தே முதலையை கொன்றிருக்கலாமே என்று கேட்டார். அப்பொழுது ராமானுஜர் அந்த பெண்ணை பார்த்தார். அவளும் அதை புரிந்து கொண்டு புன்னகையுடன், பெருமாள் அப்படி செய்திருக்கலாம், ஆனால் யானை தன் உயிரை காத்துக்கொள்ள பெருமாளை கூப்பிடவில்லையே. பெருமாளை சேவித்து அவன் பாதங்களில் பூவை அர்ப்பணிக்க யானை ஆசைப்பட்டது. அந்த ஆசையை நிறைவேற்றத்தான் பெருமாள் வேகமாக நேரில் வந்தார் என்றாள். குழந்தாய், என்ன அருமையாக கதையை புரிந்து வைத்திருக்கிறாய். எம்பெருமானுடைய இருப்புக்கும் அவருடைய பிறப்புக்கும், அதாவது அவதாரத்திற்கும் அடிப்படையான காரணம் பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே. எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றி அருள் புரிவது ஒன்றே பகவானுடைய குறிக்கோள். ஆபத் பாந்தவன், அநாத ரக்ஷகன் என்று எம்பெருமானை சொல்வார்கள். ஆபத்து நேரத்தில் கை கொடுத்து காப்பாற்றுபவர் அவரை தவிர வேறு யார் இருக்க முடியும்? பக்தர்களுக்கு வரும் துன்பங்களை இரண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஆபத்து, இன்னொன்று பேராபத்து. ஆபத்தை ஓரளவு சமாளித்து விட முடியும். பேராபத்து, ராமனும் கண்ணனும் அவதரித்த அடுத்த கணமே ராவணனையும் கம்சனையும் அழித்து விடவில்லை, கொஞ்சம் விட்டு பிடித்துதான் முடித்தார்கள். எனவே அவர்கள் ஆபத்து. ஆனால் பேராபத்து வரும் பொழுது உடனே காரியம் செய்ய வேண்டும், தாமதம் கூடாது. புராண இதிகாசங்களை அலசி ஆராய்ந்த நம் பெரியவர்கள் பக்தர்களுக்கு வந்த எத்தனையோ ஆபத்துக்களை சொல்லி, ஆபத் பாந்தவனான எம்பெருமான் காப்பாற்றிய சரித்திரங்களை சொல்லி இருந்தாலும் பக்தர்களுக்கு வந்த பேராபத்து என்று 3 விஷயங்களை சொல்வார்கள். ஒன்று கஜேந்திர ஆழ்வானுக்கு வந்த பேராபத்து, இரண்டாவது திரௌபதிக்கு வந்த பேராபத்து, மூன்றாவது பிரகலாதனுக்கு வந்த பேராபத்து. தன்னை வேண்டி அழைத்த அடியவரை காக்க விரைந்த பெருமாளுக்கு கருடனின் உதவியோ சக்கரத்தின் தேவையோ தோன்றவே இல்லையாம். அபயமளிப்பது ஒன்றே குறி. கீழே விழுந்து அடிபட்டு அழும் குழந்தையை கையில் ஏந்தி ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்ல எப்படி ஒரு தாய் அவசரமாக ஓடி வருவாளோ, அதுபோலவே எம்பெருமான் ஓடோடி வந்து தன் அடியாரின் துயர் தீர்த்து அபயமளிப்பான். To watch more videos, please press the subscribe button and the bell icon.